வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. சாய்ராம் வணக்கம். நாம இன்றைய வீடியோ பதிவில் நேற்றைய வீடியோ பதிவில் தொடர்ச்சியை தான் பார்க்க போகிறோம். அதாவது வள்ளிமலையில் நம்ம நேற்றுக்கு வந்து வள்ளியம்மாவை தரிசனம் செய்துட்டோம். சச்சிதானந்த சுவாமிகள் இருக்கக்கூடிய அந்த சமாதி இடத்துல வந்து நம்ம கொஞ்ச நேரம் இருந்து தியானம் பண்ணியிருந்தோம். கொஞ்ச நேரம் நான் பாராயணமும் செய்திருந்தேங்க. இப்போ அடுத்த கட்டமாக இப்போ நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னா, முருகப்பெருமான் வேங்கை மரமா மாறிய இடம் தான் நம்ம வந்து இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோங்க. அதாவது வள்ளியம்மாவை பார்க்கறதுக்கு முருகப்பெருமான் வந்திருந்தாராம். அதாவது கொஞ்சம் வயதான தோற்றத்தில் வந்திருந்து அம்மாவிடம் பேசிட்டு இருக்கும்போது வளர்ப்பு தந்தையா இருக்கக்கூடிய நம்பிராஜன் வந்து வருவதை அறிந்த முருகப்பெருமான் உடனே வேங்கை மரமா வடிவம் எடுத்து நின்றுட்டாராம். அதாவது வள்ளி அம்மாவுடைய அப்பாவை பார்த்த ஒரு பயத்துல முருகன் என்ன பண்றாரு, வேங்க மரமா இந்த இடத்துல நான் நின்றுட்டு இருக்கல, இந்த இடத்துல தான் வேங்க மரமா மாறி இருந்ததா இங்க வந்து போர்டு எல்லாமே வச்சிருக்காங்க. இப்போ வந்து அந்த மரமானது இல்லைங்க. அடுத்ததான் இதே போல ஒரு சம்பவம். அதாவது வள்ளியம்மாவை பார்க்க அடிக்கடி முருகப்பெருமான் அங்க வள்ளிமலைக்கு வரும்போது முருகப்பெருமான் சாப்பிடுவதற்காக தேனும் தினைமாவும் வள்ளியம்மா கொடுப்பாங்களாம். அதை சாப்பிட்டுட்டு ஒரு முறை விக்கல் எடுத்து தண்ணி தாகம் எடுத்து தான் முருகப்பெருமானுக்கு. அப்போ சூரியன் காணாத சுனை நீரா இருக்க சொல்லப்படக்கூடிய இந்த நீர் தான் முருகப்பெருமான் பருகியதாகவும் ஐதீகம். இங்க பாத்தீங்கன்னா சூரியன் அதாவது அந்த ஒளியே படாத அளவுக்கு நல்ல குகைக்குள்ள இருக்குங்க. அந்த பாறைக்குள்ள எப்படிதான் தண்ணி இருக்குன்னு இன்னமும் சொல்லவே முடியல. இன்னமும் அந்த தண்ணி இருக்கு. நாங்க வந்து மாலை நேரம் இல்லையா, கிட்டத்தட்ட ஒரு 6:30 மணி கிட்ட ஆயிடுச்சுங்க இந்த வீடியோ எடுக்கும்போது. அதனாலதான் ரொம்ப இருட்டா இருக்கு, தண்ணி நிறைய இருக்கு. இந்த பாதுகாப்புல ஏன் பண்ணிருக்காங்கன்னா, மக்கள் வந்து உள்ளுக்குள்ள கண்டதையும் போட்டு வச்சிருக்காங்க. ஒரு சில காயின்ஸ் எல்லாமே போட்டு வச்சிருக்காங்க. அது மாதிரிலாம் பண்ணக்கூடாதுல்ல. அது நம்ம வந்து எவ்வளவு பொக்கிஷமா பாத்துக்கணும். அதே சமயம் ஒரு சில நாட்கள்ல இதுல இருந்து தண்ணி எடுத்து வரக்கூடிய பக்தர்கள் எல்லாருக்குமே வந்து கொடுத்திருக்காங்க. நல்லா பாதுகாப்பா உண்மையாவே பொக்கிஷம் போல பாத்துக்க வேண்டிய ஒரு இடம் இதுன்னு சொல்லாங்க. முருகப்பெருமானுடைய தாகத்தை தீர்த்த ஒரு சுனை நீர் இல்லையா இந்த குகை. அதாவது ஒரு பாறை தாங்க, பாறைக்குள்ள இது எல்லாமே வந்து வடிவமைச்சிருக்காங்க. அந்த பாறைக்குள்ள வந்து போர்டு போட்ட மாதிரி இருக்குல்ல, இதுக்குள்ளதான் சச்சிதானந்த சுவாமிகள் அதிக நாட்கள் வந்து தியானத்துல இருந்ததாகவும் சொல்லப்பட்டதுங்க. இந்த போர்டுல அது எல்லாமே தெளிவா போட்டிருக்கு. அதாவது முருகப்பெருமானுடைய தாகத்தை தீர்த்த சூரியன் காணாத சுனை நீர் அப்படின்னு. அடுத்த கட்டமா இப்ப நம்ம வந்து எங்க வேக வேகமா ஏறிட்டு இருக்கேன்னு பாக்குறீங்களா? ஆமாங்க, வள்ளியம்மா மஞ்சள் அரைச்சு குளிச்ச இடம். கையாலேயே பாறையில சிவபெருமான வடிவமைச்சு சிவபெருமான வழிபட்ட இடம் வந்து நம்ம பார்க்க போறோம். இங்க வந்து நின்னதும் உள்ளுக்குள்ள கொஞ்சம் பயம் வந்துருச்சுங்க. என்னன்னா பொழுது போய்கிட்டே இருக்கு, கீழே வேற நம்ம டைமுக்கு இறங்கி போகணும். அதே சமயம் இப்ப அம்மா மஞ்சள் அரைச்சு குளிச்ச இடம்னு பாத்தீங்கன்னா இப்ப நான் உங்களுக்கு காமிக்க போறேன் பாருங்க. அது ரொம்ப கொஞ்சம் உயரத்துல வேற இருக்கும். அப்போ நம்ம இப்போ எப்படி அங்கே போகிறது அப்படின்னு கொஞ்சம் தயக்கமும் இருக்குது, ஆசையாகவும் இருக்குது. ஆனால் அப்போ அந்த நேரத்தில் நடந்ததாங்க அதிசயமே. எங்கள் தயக்கத்தை உடைக்கிறதுக்குனே ஒருத்தரை முருகப்பெருமான் அனுப்பிச்சி வச்சிருந்தாரு. அம்மா வந்து மஞ்சள் அரைச்சி குளிச்ச இடம் பார்க்கலாமா? ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஆனால் இங்கே ஏறணும் அந்த படி வச்சுருந்தா. இப்போ அங்கே போகணும். எங்கேருந்து தான் வந்தாருன்னே தெரியலங்க. ஒருத்தர் வந்தார், வந்து நாங்கள் தயக்கத்தோடு இருந்தோம்மா, போகலாமா வாமா நான் உங்களை கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு எங்களுக்கு முன்னாடி போய்கிட்டு இருக்காருங்க. அதாவது அவர் வச்சிருந்த பாடல் தாங்க ஹைலைட்டு. சிவபுராணம் கேட்டுக்கிட்டே நாங்கள் மலை ஏறோம். அவர் முன்னாடி போக போக நாங்களும் பின்னாடியே போகிறோம். ஏன்னா உண்மையாக சொல்கிறேன், அவர் வரலன்னா நாங்கள் ஏறி இருக்க மாட்டோம். ஏன்னா அவர் வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய இடமா, நீங்கள் வாங்க நான் உங்களை கூப்பிட்டு போகிறேன்னு ஒரு தைரியம். ஏன்னா இது வரைக்கும் நம்ம வரவே இல்லை, முதல் முறையாக வரோம் அப்படின்போது இந்த பாறையை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஏறதுக்கு ரொம்பவே சிரமம் ஆயிடுச்சு. அவர் கொடுத்த ஒரு தைரியத்தில் நாங்கள் வந்து ஏற ஆரம்பிச்சிட்டோம். ஒரு வழியாக அங்கே மேலே அதாவது அம்புக்குறி போட்டிருப்பாங்க, இந்த லைனில் இப்படி போகணும். ஏன்னா நிறைய வழிபாதைகள் மாறி மாறி இருக்கும். அம்புக்குறி போட்ட வழியாக நம்ம போனால் மட்டும்தான் கரெக்டாக அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த சிவலிங்கத்தை வந்து நம்ம பார்க்க முடியும். இங்கே இருக்கக்கூடிய சுனை நீரில் அம்பாள் வந்து நீராடிட்டு மஞ்சள் அரைச்சி குளிச்சுட்டு சிவபெருமானிடம் மனமுருகி தவம் இருந்ததாகவும் சொல்லப்படுது. அதாவது எதற்காக அப்படின்னா முருகப்பெருமானை திருமணம் செய்யணும் அப்படின்றதுக்காக வேண்டிதான். இந்த பாறைகள் அனைத்துமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மஞ்சளாவே இருக்கும். அங்கங்க மஞ்சள் தெளிச்சு வச்சிருக்காங்களோ யாரோ அப்படின்னு உண்மையாவே நான் ஃபர்ஸ்ட் நினைச்சேன். அதுக்கப்புறமா தான் அந்த ஐயா சொல்லியிருந்தாரு, இந்த மஞ்சளை நீங்க சுனை நீர்ல ஒரு வெள்ளை துணி கொண்டு வந்து நினைச்சிட்டு நீங்க இப்படி தேய்ச்சிங்கன்னா மஞ்சளா மாறுமா அப்படின்னாரு. எவ்வளோ அதிசயமா இருக்கு பாருங்க. சரி, நாம வந்து சிவபெருமான் வள்ளி தாயார் வழிபட்ட சிவபெருமானை பார்ப்போமா? கிட்டத்தட்ட ஒரு 6:30 மணிக்கு மேலேயே ஆயிடுச்சுங்க. நாங்கள் மலை உச்சியிலே இருக்கிறோம். இந்த நேரத்துக்கு எங்கேயுமே யாருக்குமே அலோட் கிடையாது மேலே ஏறி வர்றதுக்கு. ஆனால் ஏதோ ஒரு காரணத்தில் நாங்கள் வந்துட்டோம். நாங்கள் மட்டும்தான் அங்கே இருக்கிறோம், வேற யாருமே கிடையாது. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஐயாவே வரலை அப்படின்னா எல்லாத்துக்குமே எங்களுக்கு சிரமமாக போயிருக்கோம். இந்த அற்புதமான மாலை நேரத்தில் மலை உச்சியில் நம்ம சிவபெருமானை இப்போ நம்ம வழிபாடு செய்ய போகிறோம். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனையை போற்றி, என்ன ஆட்டவருக்கும் இறைவா போற்றி.
மாசில் வீணையும் மாலையும் வீசு தின்றலும் மீங்கிலா வேணிலும் மூசு கொன்ற பொய்கையும் போன்றதே ஈசனன் இணையடி நிழலே. ஐயா சொல்லியிருந்தாரு, சிவபெருமானையும் பெருமாளையும் தரிசித்த பலன் வந்து நமக்கு இங்க இருக்கக்கூடிய லிங்கத்தை வந்து நம்ம வழிபட்டா நமக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நான் சொல்லியிருந்தால இங்க இருக்கக்கூடிய பாறைகள் பாருங்க எவ்வளவு மஞ்சள் மஞ்சளா அங்கங்க அப்படி அப்படியே இருக்கு அப்படின்னு. கண்ணுல தொட்டு ஒத்திக்கோங்க. அம்பாலோட அனுகிரகம், ஈசனுடைய அனுகிரகமும் பெருமாளோட அனுகிரகமும் நமக்கு நிறைஞ்சு கிடைச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப அற்புதமா இருந்தது. ஐயாவுடைய அந்த திருவாசகம் கேட்டுக்கிட்டே நாங்கள் அந்த மலை ஏறினது இறங்குனது என்ன சொல்றது, முருகனே எங்களுக்காகவே அனுப்பிச்சா மாதிரி இருந்தது. சரி வாங்க சிவபெருமான ஒரு வலம் வந்துட்டு வருவோம். ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம எப்போ வர போறோம் இங்க அப்படின்னு நம்ம தெரியாது. இதுவே பெரிய ஒரு பாக்கியம் தான். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. இதுக்கப்புறம் நாங்கள் இறங்குறதாங்க பெரிய சேலஞ்சாக போயிருச்சு. ஏறினது ஏதோ ஒரு வேகத்தில் ஏறிட்டோம்னு சொல்லலாம். இறங்குறது ரொம்பவே சிரமமாக இருந்தது. இங்கே மேலே வரும்போது மட்டும் குழந்தைங்களை கீழே விட்டுட்டு வந்துட்டு என்னோட அக்கா வந்து கீழே பார்த்துக்கோங்கக்கா அப்படின்னு சொல்லி விட்டுட்டு வந்தேன். ஏன்னா பிள்ளைங்க வந்து ஏறி இறங்குறது ரொம்ப சிரமமாக இருக்குன்னு. இப்போ அடுத்த கட்டமாக ஃபைனலாக நம்ம யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம கணபதி விநாயக பெருமானை பார்க்க போகிறோம். இங்கே பெரிய ஒரு வரலாறே இருக்குங்க. முருகப்பெருமான் வள்ளியம்மாவை பார்க்கறதுக்கு வருவாராம். ஆனால் வள்ளியம்மா இசைந்தே கொடுக்க மாட்டாங்களாம், சரியாவே பேச மாட்டாங்களாம். அப்போ முருகப்பெருமான் வந்து தன்னுடைய அண்ணனை வந்து துணைக்கு அழைக்கிறார். அதாவது ஏனையாக வந்து நீ வள்ளியை பயமுறுத்து, அவள் வந்து ஓடி வந்து என்னை கட்டி அணைத்துக் கொள்வாள் அப்படின்னு வந்து முருகப்பெருமான் சொன்னதன்படி விநாயக பெருமான் யானை உருவத்துல வந்து வள்ளியை பயமுறுத்துறாரு. அப்புறம் வள்ளியம்மா பயந்து போய் முருகனை கட்டி அணைத்தாலாம். அப்படி ஒரு சம்பவம் நடந்த ஒரு இடம் இது. இங்க நல்லா பாத்தீங்கன்னா இந்த பெரிய பாறை இப்படி முட்டி போட்டு யானை வந்து அமர்ந்திருந்தா எப்படி இருக்கும், படுத்தா மாதிரி இருந்தா எப்படி இருக்கும், அப்படியே ஒரு உருவங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பாறையும் அப்படிதான் இருந்தது. அது சரியா வீடியோவில் கவர் ஆகல. அதனாலதான் இங்க இரட்டை பிள்ளையார் வந்து வைத்து வழிபாடு செய்யறாங்க. ரொம்ப விசேஷமான இடம். இந்த பிள்ளையார்கிட்ட வேண்டிக்கிட்டு அப்படியே இங்க பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா 3 மரங்கள் இருக்கும். அதாவது அரச மரம், வேப்ப மரம், இன்னும் ஒரு மரம், அது என்னன்னு தெரியல எனக்கு. இந்த 3 மரத்தையும் நம்ம ஒன்று சேர 3 வளம் வருவது ரொம்ப சிறப்பா. அதாவது இந்த இடம் வந்து எல்லாமே மலை சார்ந்த இடமா இருக்கு இல்லையா. இங்க கட்டிடம் கட்டுறதுக்காக நோண்டி எடுக்கும் போது 3 எலும்பு கூடுகள் இருந்தது. அதுல ஒண்ணு வந்து ஒரு மாடோட எலும்பு கூடும் இருந்ததுங்க. மலைக்கு மேல மாட்டோட எலும்பு கூடு இருந்துச்சாங்க. அதனாலதான் இங்க நந்தி பகவானை அங்க பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க. அந்த 3 எலும்புக்கூடின் பதிலாக தான் மேல ஒரு மரங்கள் நட்டு 3 சித்தர்கள் அப்படின்றதுனால 3 மரங்கள் வைத்து வழிபாடு செய்துட்டு இருக்காங்க. அதனால முடிஞ்ச வரைக்கும் அங்க போனீங்கன்னா 3 வளம் வருவது ரொம்ப விசேஷமா நாம ஏதேனும் கோரிக்கை வைத்து அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது எல்லாமே அங்க ஒருத்தர் வந்திருந்தாருன்னு சொன்னல, அவர் தாங்க எங்களுக்கு சொன்னார் இதை இப்படி செய்யணும், அப்படி பண்ணணும் அப்படின்னு. எல்லாமே ஒரு கைட்லைன்ஸ் இருந்து நமக்கு பண்ணா எப்படி இருக்கும், அப்படி ஒரு உணர்வு. சரி அங்கிருந்து நாங்க கீழே இறங்குறதுக்கு எவ்வளவு பாடுபட்டோம் தெரியுமா. வெளிச்சமே இல்லை, ஒன்றும் இல்லை, இருட்டாயிருச்சு, 7:30 கிட்டிக்கு மேல ஆயிருச்சுங்க. அந்த நேரத்துல இவர் தான் எங்களுக்கு டார்ச் அடிச்சு கூட இருந்து இந்த வழிபாதை அந்த வழிபாதைன்னு பார்த்து எங்களை கூட்டு வந்தாரு. கீழே வந்ததும் ஐயா இந்த மாதிரி ஒரு சேனல்ல இருந்து நான் வந்திருக்கேன், உங்களை பார்த்தது எங்களுக்கு வந்து முருகனே வந்து எங்களுக்கு அனுப்பிச்சா மாதிரி இருக்கு, உங்களை பத்தி சொல்லுங்க ஐயா அப்படின்னு நான் சொல்லி கேட்டிருந்தேன். அவருடைய சொந்த ஊரு காஞ்சிபுரம். ஆனா இப்ப அவர் எங்க இருந்து வந்தாரு, திருப்பதியில இருந்து வர்றாரு. திருப்பதியில பெருமாளை தரிசித்து கேட்ட பாடல் எல்லாமே சிவனுடைய பாடல். திருவாசம் கேட்டுட்டு தான் மலை ஏறணும். மிகப்பெரிய உதவி. ஐயா உங்க பேர் என்ன சொல்லுங்க? அவர் பேர் தான் சுப்பிரமணி. பாத்தீங்களா, முருகப்பெருமானே அவர் பேர் கொண்டவரை அங்க அனுப்பிச்சா மாதிரி இருந்தது. அதுதான் உண்மையும் கூட. உண்மையா அவர் இல்லைன்னா எங்களால எதையுமே அங்க செய்திருக்க முடியாது. அவ்வளவு பத்திரமா நாங்க கீழே இறங்கி இருக்க முடியாது. அவருக்கு பெரிய நன்றிகள் சொன்னோம். அதற்குள்ள கீழே இருந்து போனா வந்துகிட்டு இருக்கு. யாருன்னா நம்ம குமார் ஐயர் வந்து போன் பண்ணிட்டு இருக்காருமா, பத்திரமா வரீங்களா, எப்படி வரீங்க, ஆள் அனுப்பிட்டுமா அப்படின்னு அவர் போன் பண்ணி கேட்டுட்டே இருக்காரு. ஐயா அதை வந்துட்டோங்க ஐயா, ஒருத்தர் உதவி மூலியமா நாங்க கீழே வந்துட்டோம்னு வேகமா நான் கோயிலுக்கு வரேன். கோயிலுக்கு வந்தா மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸ் காத்துக்கிட்டு இருக்கு. ஏன் நேரம் இங்க கருவறை கிட்ட கூட்டு வந்துட்டார். அங்க வந்ததும் நம்ம கணபதி ஐயாவை பத்தி சொல்றாரு. அதாவது நம்ம சச்சிதானந்த சுவாமிகளிடம் சீடரா இருந்தாரா அவங்களுடைய அப்பா. இப்போ திருப்புகழ் தினம் ஐயனுடைய கோவில பாடிக்கிட்டு இருக்காரு. ஐயாவை பத்தி சொல்லி அவரை வந்து அறிமுகப்படுத்தி வச்சாரு. பெரிய பாக்கியமா இருந்தது ஐயாவை பார்த்ததுல. என்ன ஒரு தன்மைங்க, இவ்வளோ வயதுக்கு என்ன ஒரு தன்மை. முருகா முருகா முருகான்னு ஒரு வாய் ஒழாம சொல்றது பெரிய பாக்கியமா இருந்தது எனக்கு. ஐயாவை பார்த்த கையோட முருகப்பெருமானுடைய தரிசனம் கண்குளிர பார்த்துக்கோங்க. ஐயா கிட்ட பர்மிஷன் வாங்கி சும்மா கொஞ்சம் எடுத்திருக்கிறேன். அதாவது 6 முகர் சந்தன காப்புல இருக்காங்க வள்ளி தெய்வானியோட.
என்னங்க எப்படி ஒரு தரிசனம் இல்ல, படியேறி சென்று சுப்பிரமணியரை தரிசனம் செய்து வள்ளியம்மாவை தரிசனம் செய்து குருவோட தரிசனம் பெற்றதுக்கு பிறகு கீழே வந்து கிடைக்கிற அந்த அற்புதமான தரிசனம் இருக்கு, சொல்ல வார்த்தைகள் இல்லை. ஐயனிடம் வேல் இருக்கா, அந்த வேலை நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம வேல்மாறல் பூஜையில் வைக்கப்பட்ட சக்தி வேல், ஞான வேலுங்க. இந்த வேல் வைத்து தான் நம்ம வேல்மாறல் பூஜையை செய்தோம். எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியத்தை வந்து ஐயன் கொடுத்திருக்காரு பாருங்க நமக்காக. எல்லாத்துக்கும் நம்ம குமார ஐயருக்கு பெரிய நன்றிகள் சொல்லணும். நான் கண்டிப்பா அதை பத்தி நான் பேசுறேன். கோவில் வலம் வரும்போது மற்றும் ஒரு ஆச்சரியம், இப்ப நம்ம சேனல்ல கந்த புராணமானது ஒளிபரப்பாகிட்டு இருக்கு. இங்க பாத்தீங்களா, முருகப்பெருமான் 6 குழந்தைகளை அழகா தாமரை பூவில் வந்து தவழ்ந்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு வடிவமைப்பு கண்ணாடி பெட்டிக்குள்ள வச்சிருக்காங்க. அது பாருங்க, அது வந்து வள்ளியம்மா ரொம்ப அழகா வந்து நின்றுட்டு இருக்காங்க பாருங்க. இதை பார்த்ததுமே நான் சொன்னேன், ஐயா நம்ம சேனல்ல கந்த புராணம் ஓடிட்டு இருக்குங்க ஐயா அப்படின்னு. ரொம்ப சிறப்புமா, நானும் பார்த்தேன், நல்லா இருக்கு, நல்லபடியா பண்ணுங்க அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் கீழே வெளியே வந்த உடனே ஐயாவை பார்த்ததும், அம்மா நம்ம ஒரு திருப்புகழ் பாராயணம் செய்வோமா அப்படின்னாரு. தாராளமா ஐயா அப்படின்னு நான் சொன்னேன். அங்கதாங்க பெரிய ஆச்சரியம் என்னன்னா, நம்ம வள்ளிமலையில பூஜை செய்யறோம் அப்படின்னதுமே நான் ஒரு திருப்புகழ், ஏன்னா 11 திருப்புகழ் இருக்கு வள்ளிமலையில, அதுல ஒண்ணு நான் தேர்ந்தெடுத்து ஜெராக்ஸ் போட்டும் வச்சிருக்கேன். அதை தான் நான் பாராயணமும் செய்துட்டு இருந்தேன். நம்ம பூஜையில படிக்கிறோம் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். அதே திருப்புகழை நான் இதை தான் இப்போ படிக்க போகிறோமா அப்படின்னு சொன்னதும் எனக்கு கண்ணே கலங்கிருச்சு. ஐயா நான் இதை தான் நான் படிக்கணும், ஜெராக்ஸ்லாம் போட்டு கொண்டு வந்திருக்கேன் மக்களுக்கு கொடுக்கணும்னு, அதையே நீங்கள் படிக்கிறேன்னு சொன்னீங்களே அப்படின்ட்டு அவர் கூட சேர்ந்து நாங்களும் பாராயணம் செய்தோம். முறைப்படி கொடுத்ததுன்னா வேலும் மயிலும் துணை அப்படின்னு சொன்னாரு. 12 முறை மட்டும் திருத்தணிக்கு சொல்லணும் அப்படின்னாரு. அதை பத்தி வேல்மாறல் வேல் வகுப்பு அருணகிரி அடியார் இருந்து வேல் வகுப்பு என்ன பண்ணாரு சச்சிதானந்த சுவாமிகள், ஒவ்வொரு 16 பாடல் இருக்குது. வேல் வகுப்பு 16. ஆனா முதல்ல ஆரம்பிக்கும் போது 12 முறை தான், முடிக்கும் போது 12 முறை தான் சாமி சொன்னது. திருப்புகழ் பாராயணம் முடிஞ்சதும் ஐயாவிடம் நான் கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா இப்போ நமக்கு எல்லாருக்கும் ஒரு மனசுல 2 விஷயம் தோணும் இல்லையா, வேல்மாறல் அப்படின்னா 12 முறை படிக்கிறோம், 20 முறை படிக்கிறோம் அப்படின்னு. ஐயா கிட்ட நான் கொஞ்ச நேரம் பேசும்போது ஐயா சொன்னது ஒரே விஷயம் தான். அதாவது நம்ம குரு நமக்கு தொகுத்து கொடுத்தது வேலும் மயிலும் துணை, 12 முறை நம்ம திருத்தணி உதித்திரலும் சொல்லணுமா, இதுதாமா. அதாவது முருகப்பெருமானுடைய கையில் இருக்கக்கூடிய 12 கரங்களை குறிக்கிற வகையில தான் இந்த 12 முறை வந்ததுன்னு ஐயா சொன்னாரு. ரொம்ப சந்தோஷம் ஐயா, பாகியம் அப்படின்னு சொல்லி ஐயா கிட்ட பேசிட்டு கோவில் சுற்றி வந்தோம். ஏன்னா இப்போ நம்ம நேரத்தோட போய் கொஞ்சம் நேரம் படுத்து எந்திரிச்சு வந்தாதான் நம்ம காலையில பூஜைக்கு நேரமா 8 மணிக்கெல்லாம் கோயிலுக்குள்ள வந்துருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால ரூமுக்கு வந்ததுமே முதல்ல பூ எல்லாமே நாங்க கட்ட ஆரம்பிச்சிட்டோம். இங்க பாருங்க, இதை நான் தான் கட்டியிருந்தேன். முருகனுக்கு அந்த வேல் படத்துக்கு போடணும் அப்படின்றதுக்காகவே அழகா எல்லாம் கட்டி முடிச்சுட்டு நாங்க படுக்கவே மணி 11 மணிக்கு மேல ஆயிருச்சு. காலையில வேக வேகமா அழகா கிளம்பி ஐயனை பார்க்கணும். முதலில் தரிசனம் வந்து ஐயனை பார்த்து நம்ம தரிசனம் பெற்றுட்டு அதுக்கப்புறம் நம்ம வேல்மாறல் பூஜைக்கான வேலைகள் பார்க்கணும் அப்படின்னு ஐயனை பார்க்க வந்திருந்தேன். காலையில இன்னும் ஒரு விசேஷமும் இங்க கோவில்ல நடந்துகிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, மேல இருக்கக்கூடிய சுப்பிரமணிய சுவாமிக்கு பால் குடம் எடுக்கிறாங்க. அந்த விசேஷமும் நடக்கிறதுனால வெளி மண்டபத்துல வந்து பால் குடங்கள் வைத்து அதுக்கான பூஜை வேலைகளும் அங்க வெளியே நடந்துகிட்டு இருந்தது. அதுவுமே நம்ம வந்து இன்னைக்கு இந்த நாள்ல வந்து செய்தது பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஐயனை நல்லபடியா தரிசனம் செய்து முடிச்சுட்டு வெளியே வந்ததுமே ஐயா வந்து இங்க திருப்புகழ் இதெல்லாம் பாராயணம் பண்ணிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப அருமையா இருந்தது. 108 பால் குடங்கள் எடுக்கிறதா இங்க வேண்டுதல்றதுனால எல்லாரும் வந்து அந்த பால் கொடுக்கறதுக்கான வேலைகள் எல்லாம் செய்துட்டு இதையெல்லாம் காலையில பாக்குறதுக்கு வந்து ரொம்ப 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 சந்தோஷமா இருந்ததுங்க. வரக்கூடிய மக்கள் எல்லாரும் நம்ம பூஜை வேலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்பே இங்கேயும் இதுலயும் வந்து கலந்துக்கிட்டாங்க. மேல போய் சாமியை பார்த்துட்டு வரவங்க அப்படியே நடந்துட்டு இருந்தது. அங்க பார்த்துட்டு இப்படி வந்து பாக்குறேன், ஐயர் வந்து அழகா அலங்காரம் செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. அந்த ஆர்ச்சுக்கு நடுவுல நம்ம வேல் படம் வச்சதுமே அப்படியே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, ரொம்ப சந்தோஷமா ஆயிடுச்சு. அவர் அழகா அலங்காரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறமா நாங்க வந்து நம்ம வாங்கிட்டு வந்தோம் இல்லையா, பழம்லாம் வாங்கிட்டு வந்தோம்ல, இதுக்கான ஆர்கனைஸ் வேலை, பூவெல்லாம் வந்து எடுத்து வைக்கிறது, பூவெல்லாம் வந்து பிரிச்சு வைக்கிறது, இந்த வேலையெல்லாம் என்னோட அக்கா இவங்க எல்லாம் செய்துட்டு இருந்தாங்க. அப்புறம் நம்ம வேல் வந்து வச்சு கொடுக்குறோன்றதுனால வேலோட சேர்ந்து நம்ம இந்த தடவை பழனி ஆண்டவரும் 6 பேர் தானே, இப்ப நான் 2 பேர் இருக்காருன்னு பாக்குறீங்களா, 6 பேருமே அவங்கவுங்க கைக்கு போயிட்டாங்க. அவங்க இப்ப கொண்டு வருவாங்க, பூஜையில வச்சு நாங்க கொண்டு போறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால அவர் வர வரைக்கும் இவங்க 2 பேரை இங்க பிரதானமா நிறுத்தி வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. வேலவர் கையில இருக்கக்கூடிய வேலானது வந்ததுமே அலங்காரம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. 6 படை
முருகப்பெருமானும் இங்கே வந்து அமர்ந்தது போல். அதுவும் நம்ம பழனியாண்டி இங்கே வந்தது ரொம்ப விசேஷம். ஒவ்வொரு வேல்மாறல் பூஜையிலையும் கவனிச்சிங்களா, பழனியாண்டவர் வந்துடுறாரு அப்படின்னு. இங்கே அப்போ ஃபஸ்ட்டு நம்ம வேல் படம் வச்சோம். ஆனால் அதுக்கப்புறம் வந்து வேல் வந்ததுக்கப்புறம் வேல் வந்து அழகாக வைத்து அலங்காரம் நடந்தது. அதுக்கு கீழே வந்து நம்ம வேல் படம் வச்சு அலங்காரம் பண்ணிட்டோம். எல்லா பூ மாலைகள் எல்லாம் அருமையாக வந்துடுது. மல்லிகா சகோதரி வந்து மாலைகள் நான் எல்லாமே வாங்கி தரேன் அப்படின்னு அவங்க ஏற்றுக்கிட்டாங்க. அதை தாண்டி வரக்கூடிய பக்தர்களும் வந்து கொண்டு வருவாங்களே, அந்த பூ எல்லாமே சேர்த்து அழகான அலங்காரம் நடந்துகிட்டே இருந்தது. ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர் அழகாக வர நேரம் பால் குடம் எடுத்துட்டாங்களே, அவங்க வந்து கோவில் சுற்றி வர்றதுக்கு வரவும் கரெக்டாக இங்கே வேலவர் இருந்ததும் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லாருமே இங்கே வந்து வெற்றிவேல் முருகனுக்கு கரோகரான்னு கோஷம் சொல்லி அந்த பால் குடத்துக்கு இங்கே தரிசனம் கொடுத்து அனுப்பிச்சாங்க. அது இன்னும் வந்து கூடுதல் சிறப்பாக இருந்ததுங்க. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு 20 பேர்கிட்ட வேன் வச்சுட்டும் நம்ம வள்ளிமலைக்கு வந்திருந்தாங்க. அவங்க எல்லாரும் கூட கரெக்ட் டைமுக்கு வந்துட்டாங்க. இது வரைக்கும் நம்ம வேல்மாறல் பூஜையில கலசம் வைத்ததே கிடையாது. இந்த முறை கலசம் வைக்கணும். அந்த அலங்காரம் நடக்கிற நேரத்துக்கு என் மனசுக்குள்ள வந்துட்டே இருந்தது. இந்த எண்ணம் வந்து நான் ஐயா கிட்ட சொன்னேன். அவ்வளோதானம்மா, உடனே நான் ரெடி பண்றேமா அப்படின்னு சொல்லி அவ்வளோ சிறப்பான ஒரு கலசம்ங்க. அதுல வந்து எல்லா புனித நீருமே அதுல கொடுக்கப்பட்டு அழகான அலங்காரத்தோட தேங்காயெல்லாம் வேல் திலகம் வைத்து அங்க நிறுத்தினதும் அப்படி ஒரு நிறைவா இருந்தது. எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க. இது வரைக்கும் நம்ம இதெல்லாம் செய்ததே இல்லைன்னு ஐயன் உணர்த்தினாரு. அது என்ன காரணம்ன்றத நான் உங்களுக்கு சொல்றேன். அந்த பூஜையெல்லாம் நிறைவு முடிஞ்ச கையோட அதை நம்ம வந்து அந்த தேங்காய் வந்து ஏலம் விட்டுருந்தோம். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க யாராவது எடுத்துக்கோங்க அப்படின்றதையும் சொல்லியிருந்தோம். அந்த வந்த பணத்தை வந்து நம்ம அப்படியே அன்னதானத்துக்கும் வந்து நம்ம கொடுத்தாச்சு. ஒரு வழியாக எல்லாமே ஆர்கனைஸ் முடிஞ்சிருச்சு. வருஷப்பட தட்டு இது அது இதுன்னு எல்லாம் வச்சாச்சு. வேல்மாறல் புத்தகம் நான் இந்த முறை வந்து அடிக்கல. ஆனால் அந்த விஷயம் முருகனுக்கு தெரியுன்ற மாதிரி 2 சகோதரிங்க கரெக்ட் நேரத்துக்கு வேல்மாறல் புத்தகம் கொண்டு வந்திருந்தாங்க. அதையுமே எல்லாருக்கும் நிறைவாக கொடுத்தாச்சு. முருகப்பெருமான் இப்போ அழகாக கம்பீரமாக வந்து நின்றுட்டு இருக்காரு. இப்போ எல்லாமே தயாரான நிலையில இருக்கு. நம்ம வந்து இப்போ பூஜையை ஆரம்பிக்க போகிறோம். ஓம் யா தேவி சர்வபூதேஷு ஜோதிரூபேண சமஸ்திதः நமஸ்தஸ்மை 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 நமோ நமः யா தேவி சர்வபூதேஷு தயாரூபேண சமஸ்திதः நமஸ்தஸ்மை 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 நமோ நமः பூஜை ஆரம்பிக்கிற கொஞ்ச நேரத்துக்கு முன்பு 2 அற்புதமான ஒரு விஷயம் நடந்ததுங்க. அதுதாங்க முருகன் செயல் அப்படின்னு சொல்லணும். அதாவது ஒன்று, நம்ம வேல்மாறல் அப்படின்னாலே என்னங்க, வேல்மாறலுடைய அந்த மகா மந்திரம், அந்த எந்திரம் வந்து அவ்வளோ விசேஷமானதில்ல. இது வரைக்கும் நம்ம பூஜையில் நம்ம எந்திரம் வைத்து வழிபாடு செய்தது கிடையாது. ஆனால் முருகப்பெருமான் 9வது முறையாக அங்கே வேல்மாறல் பூஜை செய்கிறோம். அதுவும் நம்ம வள்ளிமலையில் செய்கிறோம் என்பது வேல்மாறல் எந்திரம் இல்லைனா எப்படி அப்படின்ற மாதிரி இங்கே ஐயர் இருக்காரு. அவருடைய குடும்பம் சார்பாக இங்கே எந்திரம் வந்தது. அதாவது வேல்மாறல் மகாமந்திர எந்திரமானது வழங்கப்பட்டதுங்க. நான் கொஞ்சமும் எதிர்பார்க்கவே ரொம்ப ரொம்ப சர்ப்ரைஸ் ஆயிருச்சு. அந்த குடும்பத்துக்கு பெரிய நன்றிகள் சொல்லணும். அவர் சொல்லியிருந்தாரு, அம்மா என்னுடைய மனைவி என்னுடைய அம்மா எல்லாம் உன்னுடைய பெரிய ஃபேன்மா அப்படின்னாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்ததுங்க. ஏன்னா அவங்க குடும்பத்துக்கு எல்லாருக்கும் ரொம்பவே நான் நன்றி சொன்னேன். அம்மா கையால அவங்களுக்கு அந்த எந்திரத்தை எங்களுடைய நண்பர் விநாயகம் அவர்களும் வேல்மாறல் மகா எந்திரம் அவர்களுக்கு நம்மளுடைய பூஜையில வைக்கணும் அப்படின்னுட்டு வேல்மாறல் எந்திரத்தை இந்த சுவாமியை ஐயா அப்படியே முடிச்சுக்கோங்க ஒரு நிமிஷம். மற்றும் ஒரு சிறப்பு என்னன்னா, ஐயா திரும்பவும் காலையில வந்திருந்தார். அதாவது அங்கே பால் குடத்துக்காக அங்கே திருப்புகள்லாம் பாராயணம் செய்துட்டு இருந்தார். அதை முடிச்ச கையோட வேக வேகமா இங்க வந்து நம்ம பூஜையில ஐயா வந்து கலந்துக்கிட்டாரு. விநாயகம் ஐயாவுடைய ரூபத்துல குரு சச்சிதானந்த சுவாமிகளோட அருளாலும் இந்த எந்திரம் வந்து நமக்காக வழங்கப்பட்டது. குருவே வந்து நமக்காக கொடுத்த மாதிரி அப்படி ஒரு பேரானந்தமா இருந்தது. ஐயா கிட்ட சொல்லியிருந்தேன், ஐயா நீங்க திருப்புகழ் பாடி பூஜை ஆரம்பிச்சு கொடுங்க அப்படின்னு. கைத்தலம் நீரைகணி அப்பமோடவள் போரி கப்பிய காரி மூடி அடிபேணி கத்திடும் அடியவ புத்தியில் உழைபவ குருவுடைய திருவருளோடு பூஜை ஆனது எந்த அளவுக்கு சிறப்பா நடந்தது. அதே சமயம் வந்து முருகப்பெருமானோட அருள் வந்து மெல்ல 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 சரிந்து நமக்கு எப்படி கிடைச்சது அப்படின்றதால நம்ம நாளைய பதிவுல வந்து பார்க்கலாம். ஏன்னா இந்த பூஜையில முன்பு பாத்தீங்கன்னா நடுவுல ஒரு பிள்ளைங்க
அதாவது முருகப்பெருமான் போல, இந்த பக்கம் வள்ளி இந்த பக்கம் தெய்வானை போல அழகாக அந்த குழந்தைங்க பூஜை முடிகிற வரையும் இருந்துச்சுங்க. எல்லா பிள்ளைங்களும் அழகாக அதுங்களுக்கு தெரிஞ்ச மொழியில் என் கூடவே சேர்ந்து பாராயணமும் செய்துட்டு இருந்தாங்க. இன்னும் பல அற்புதங்களோட நான் நாளைய பதிவில் வந்து சந்திக்கிறேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வரவேண்டும்